குழுவில் மேதகு நம்முடைய குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்று இந்த திட்டம் அனுமதி கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு அதை கூட செயல்படுத்த முடியல. இந்த அரசு தேவையா? 11,400 கோடிங்க. ஒரு சொட்டு நீர் கூட மாசு இல்லாம குடிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். ஏன்னா காவிரி தண்ணீரை நானும் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆக இந்த தண்ணி மாசுபடுகின்ற ஒரு நீர் இருக்கின்ற காரணத்தால இந்த குடிநீரில் பருகியதுல பல நோய்கள் வருகிறது. இந்த தண்ணீர் விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது அந்த பயிரில் பல நோய்கள் தாக்கப்படுகின்றது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நீர் மாசுபடக்கூடாது, சுத்தமான நீர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று காவிரி நடந்தாய் வாழி காவிரி அந்த திட்டத்தை கொண்டு நிறைவேற்றுகிறோம். அந்த திட்டத்தை இந்த அரசு முடக்கி இருக்குது. பணம் மத்திய அரசு கொடுத்து விட்டது. ஆனால் திமுக அரசு மத்தியிலிருந்து எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை என்று ஒரு பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் மூலமாக மலரும். இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும்.